வெளிச்ச வீட்டை தரிசிப்பதற்கு உலகின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலிருந்தும் முஸ்லிம்களின் உள்ளம் ஏங்குகிறது. தல்பியா அவர்களது ஒற்றுமையை பறைசாற்றுகிறது. இந்த நிலத்திலிருந்துதான் அமைதிக்கான தூது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இடங்களை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலா படைத்த இடங்களில் நீதான் அல்லாஹுக்கு விருப்பமானதும் மிகச்சிறந்ததுமான இடமாகும் என்று கூறினார்கள். அங்கு வரக்கூடியவர்கள் அனைவரும் அல்லாஹு தஆலாவின் விருந்தினர்கள். ஹஜ்ஜின் மிக பிரதான இலக்கை அடைவதற்காக அவர்கள் அனைவரும் வேறுபாட்டை வெளிப்படுத்தும் ஆடைகளை களைந்து வெள்ளை நிற ஆடை மூலம் ஒன்றுபடுகிறார்கள். அவர்கள் வரிசைப்படி நகர்ந்து செல்லும் காட்சி அற்புதமானது. அங்கு ஒரு அரபி அல்லாத ஒருவரை விட சிறப்புக்குரியவர் அல்ல. வெள்ளையர்கள் கருப்பர்களை விடவும் சிறந்தவர்களும் அல்ல. அங்கு தக்குவா இறையச்சம் உள்ளவர்கள்தான் சிறப்புக்குரியவர்கள். அவர்கள் அல்லாஹ்வின் மாளிகையை சுற்றி நடக்கிறார்கள். அவர்கள் பயபக்தியுடன் எதிர்கொள்கிறார்கள். அவர்கள் பணிவுடன் அதனை நோக்கி செல்கிறார்கள். அந்த இடத்தை விரும்பி அங்கிருந்து ஜம்சம் தண்ணீரும் அருந்துகிறார்கள். அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை அங்கிருந்து அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். பல்வேறுபட்ட பிரதேச மக்களும் ஒன்றாக ஊர்வலமாக ஒற்றுமைப்பட காரணம் அவர்களது நம்பிக்கை, விசுவாசம். அவர்களது நெருங்கிய உறவினர்கள் அவர்களுடைய சொத்து செல்வங்கள், பணம், ஆடம்பரம் அனைத்தையும் விட விசுவாசத்தை, நம்பிக்கையை அவர்கள் முற்படுத்துகிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு உடலைப் போல. மொழிகள் எழுத்தாலும் உச்சரிப்பாலும் வேறுபட்டாலும் அவர்களை படைத்த இறைவனால் அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். அவன் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான். அவன் வாக்களித்தபடி அவர்களுக்கு பதிலளிக்கிறான். ஹஜ்ஜி செய்பவர்களும் ஏனையவர்களும் அல்லாஹ்வின் விருந்தினர்கள். அல்லாஹ்வின் அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டதால் அல்லாஹு தஆலா அவர்களது துஆக்களுக்கு பதிலளிப்பான். வந்திருக்கும் பெரும் கூட்டம் பயணம் செய்த இடத்தால் வேறுபட்டாலும் ஏகத்துவத்தால் ஒன்றிணைந்தவர்கள், இஸ்லாத்தால் சமாதானப்பட்டவர்கள். அவர்களுடைய கால் தடங்கள் நிலத்தில் பதிந்திருந்தாலும் அவர்களுடைய எதிரொலி எவ்வித தாமதமும் அற்றது. ஒவ்வொரு வருடமும் அவர்கள் கண்ட கனவு இப்போது கண்முன்னால் நிகழ்கிறது. அரஃபா மைதானத்தில் காலை வேளையானது அதன் ஆன்மீக வெளிச்சத்தை பாய்ச்சும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனைத்து மனிதர்களிடமிருந்தும் உடன்படிக்கையை நிறைவேற்றிய அந்த அற்புதமான இடமாக அது இருக்கிறது. அவன் அவர்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக மனித குலத்தை பரவலாக்கி விதைகளை தூவுவது போல அவர்களை அவனுடைய கைகளால் பரவச் செய்து பின்னர் அவர்களாகவே அல்லாஹு தஆலாவுக்கு சாட்சியம் அளித்தார்கள். என்னவென்று தெரியுமா? அல்லாஹு தஆலா கேட்டான், நான் தானே உங்களுடைய இறைவன் என்று அல்லாஹு தஆலா கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், ஆம், நீதான் எங்களுடைய இறைவன், நாங்கள் உனக்கு சாட்சியம் அளிக்கிறோம் என்று கூறினார்கள். அந்த சாட்சி இங்கே ரிப்பீட் ஆகிறது. அதன் மூலம் மனித இனத்தின் வேறுபாடுகள் இல்லாமல் ஒழிக்கப்படுகிறது. மனித உடலின் பௌதீக கட்டுமானத்திலிருந்து உள்ளங்கள் விடுபட்டு இறைவன் ஒருவன் என்ற உயர்தரமான கொள்கையை நோக்கி செல்கின்றன. அங்கு ஒவ்வொரு மனிதனுடைய கண்களும் தன்னை ஒரு பக்தியுள்ள அடியானாகவே பார்க்கும். கைகள் இரண்டும் வானத்தை நோக்கி நீட்டிய வண்ணம் அல்லாஹ் தஆலாவிடம் மன்றாடியபடியே இருக்கும். கண்களிலிருந்து கண்ணீர் வடியும். உதடுகள் அல்லாஹு தஆலாவின் பெயரை துதிபாடி முடியுமான அளவு படைப்பாளனுக்கு பதிலளித்து கொண்டே இருக்கும். இறைவனை விரும்பும் அடியார்களுக்கு மத்தியில் அன்பும் நேர்மையும் காணப்படும். அருள் பாலிக்கப்பட்ட காற்றின் மூலம் தெய்வீக இருப்பை அவர்கள் உணரும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைத்து கண்களிலிருந்து கண்ணீர் பெருகும். அல்லாஹ் அவர்களை நினைத்து பெருமைப்பட்டு பேசுவதை மலக்குமார்களிடம் சொல்கிறான். அவர்கள் எனக்காக வேண்டி தடையின்றி தூசு படிந்த நிலையில் வந்துள்ளார்கள். நான் அவர்களை மன்னித்து விட்டேன். அதற்கு நீங்கள்தான் சாட்சி
என்று அல்லாஹு தஆலா மலக்குமார்களை பார்த்து கூறுவான். சத்தியத்தின் அழைப்பு ஒளி அதிர்வை ஏற்படுத்தும் ஒரு காட்சி அது. எதிர்பார்த்து செய்யப்படும் வணக்கங்கள் போட்டி போடும் இடம் அது. அவர்கள் பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி நலவுகளை பெறுவதற்காக வேண்டுகோள் விடுப்பார்கள், அல்லாஹ்விடம் வேண்டுவார்கள். அங்கு வணங்கப்படுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுளும் இருக்காது. அவன்தான் அதிகாரமிக்கவன், அவன்தான் புகழப்படுபவன். அவனுடைய கைகளில்தான் அனைத்து நலவுகளும் உள்ளன. அனைத்தையும் விட பலமுள்ளவன் அவன்தான். அனைத்து உணர்வுகளும் உள்ளத்தின் ஆழத்திற்கு செல்கின்றன. எனது தொழுகைகள், எனது வாழ்க்கை, எனது மரணம், நான் திரும்பிச் செல்வது, இவை அனைத்தும் உனக்கானது. இவ்வாறு நடப்பதன் மூலம் இங்கு ஷைத்தானுடைய முகம் அவமானப்படுத்தப்பட்டு இழிவுபடுத்தப்படுகிறது. இரவின் அமைதி பொழுதுகளில் தொழப்படும் தொழுகைகள் மூலமாக இறைவனுடன் உரையாடியதன் விளைவாக ஒரு சிறந்த வாழ்விற்கான சுபசோபனம் கிடைக்கிறது. இந்த நாளில் நான் உன் மார்க்கத்தை பூரணப்படுத்தி இஸ்லாம் மார்க்கத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதை ஒவ்வொருவரும் சாட்சி பகர்கிறார்கள். பெருநாள் வருகிறது. ஹஜ்ஜுடைய மிக அருமையான ஒரு நாளில் ஹாஜிகள் அனைவரும் பக்தியால் மின்னுவார்கள். அந்த நாளில் வுதுவோடு இருக்கும் கைகள் அனைத்தும் ஷைத்தானை அவமானப்படுத்தும். வெறுமனே 7 கற்கள் அவனை அவமானப்படுத்த போதும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி எரியும் போது அதன் விளைவு கடுமையானது. விசுவாசத்தின் நம்பிக்கையின் அடியாக அவர்கள் கூட்டம் கூட்டமாகி நல்லவற்றின் வழியில் அமைதியாகவும் உறுதிப்பாட்டுடனும் அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றும் முகமாக மன நிறைவுடன் நடக்க ஆரம்பிப்பார்கள். அறுத்து பலியிட்டு குர்பானி கொடுத்ததும் அவர்களது மகிழ்ச்சி பூரணமடையும். அல்லாஹ்விடம் போய் சேர்ந்தது அவர்களுக்கான உணவும் அல்ல, அவர்களது இரத்தமும் அல்ல, மாற்றமாக அவர்களது பயபக்திதான் அவனை சென்றடையும். அவர்களது உருவத்தை மாற்றுவதன் மூலம் அவர்களது முழு வாழ்வும் புதிதாக ஆரம்பிக்கிறது. அவர்களுக்குண்டான களைப்பும் சோர்வும் அல்லாஹுடைய கருணையால் இல்லாமல் போகிறது. கஷ்டங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியால் அளிக்கப்படுகின்றன. அவர்கள் பாதுகாப்பும் அருளும் நிறைந்த புனித இல்லத்தை சூழ்ந்து கொள்வார்கள். கதவுகள் வழியாக நுழைந்ததும் இப்ராஹிம் நபியின் அழைப்பை நினைவு கூறும் விதமாக கடிகாரம் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் கஅபாவை வலம் வருவார்கள். அவர்கள் சஃபா மற்றும் மர்வாவுக்கு இடையில் போய் வருவார்கள். அதன் பின்னர் அவர்கள் புதிய இடத்தை நோக்கி செல்வார்கள். தொடர்ந்து ஏராளமான மக்கள் மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த நாட்கள் சாப்பிட்டு உணவு உண்பதற்கான, குடிப்பதற்கான, அல்லாஹுவை நினைவுபடுத்துவதற்கான நாட்கள். அவர்கள் அல்லாஹ்வின் பாவ மன்னிப்புக்கும் அருளுக்கும் விரைவார்கள். அவன் அவர்களுக்கான கதவை திறந்து கொடுத்து அவர்களுக்கு தாராளமாக வெகுமதி அளிக்கிறான். அவனது மகத்துவம் காரணமாக அவர்கள் அவனுக்கு கால்களை தாழ்த்தி நன்றியுடன் மன்னிப்பு கேட்பார்கள். ஷைத்தான் அவர்களை எந்த வழியிலேனும் அடைய முடியாது என்று நம்பிக்கை இழந்து விடுவான். அந்த ஒதுக்கப்பட்ட நாட்களில் அவர்கள் எரிகின்ற ஒவ்வொரு கல்லும், அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு தக்பீரும், அவர்கள் தொழும் ஒவ்வொரு உணர்வுபூர்வமான தொழுகையும் கம்பீரத்தன்மையானவை, கம்பீரத்தன்மையை பிரதிபலிப்பவை. ஒதுக்கப்பட்ட அந்த நாட்களில் அல்லாஹ்வின் கட்டளைக்கு முற்றிலும் கட்டுப்படுவதே அவர்களது நோக்கமாகும். கல்லால் கட்டப்பட்ட ஒன்றுக்கு எறிவதற்காக வேண்டி ஹாஜிகள் கற்களை பொறுக்கி அதனை சூழ நின்று எறிவார்கள். அல்லாஹ்வின் கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்ற தூய எண்ணம்தான் அவர்களுடைய உள்ளத்தில் ஜொலிக்கும். அவர்கள் கிரியைகளை நிறைவு செய்த பிறகு, அவர்கள் இபாதத்துக்களை எல்லாம் பூர்த்தி செய்த பிறகு அல்லாஹு தஆலாவிடம் கேட்பார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார். எங்கள் இறைவனே, எமக்கு உலகிலும் நல்லதை தருவாயாக, மறுமையிலும் நல்லவற்றை தருவாயாக, நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பாயாக என்று கேட்பார்கள். பல்வேறு இபாதத்துக்கள் நிறைந்த இந்த பயணத்தில் ஒரு உள்ளம் அனுபவிப்பதை, ஒரு உள்ளம் உணர்ந்து கொள்வதை
எந்த கவிஞனாலும் வர்ணிக்க முடியாது. அவனை நினைவு கூர்ந்து தல்பியா கூறிய வண்ணம் அல்லாஹ்வின் இல்லத்தை சுற்றி வருவார்கள். அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வெகுமதிகளை அவர்கள் உள்ளத்தால் உணர்ந்து கொள்வார்கள். அவர்கள் சஃபா மர்வாக்கிடையில் ஓடி வருவார்கள். அல்லாஹ் ஒருவன் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் கற்களை எறிவார்கள். அவனது மகத்துவத்தை சான்று பகரும் வகையில் விலங்குகளை அறுத்து பலியிடுவார்கள். வழிகாட்டல்களால் அவர்களது உள்ளம் நிரம்பியிருக்கும். இறைவனின் மாட்சிமை பொருந்திய வெளிச்சத்தால் அவர்களது முகம் பிரகாசிக்கும். அவர்களுடைய கடைசி துஆ இதுவாகத்தான் இருக்கும்: இறைவனே, எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நீயே அனைத்தையும் கேட்பவன், அனைத்தையும் அறிந்தவன்.